காலை வணக்கம். ஐ எம் டாக்டர் அமுதவல்லி, எம்பிபிஎஸ் டிஜிஓ. தற்பொழுது ஆயக்குடி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். பார்ட் டைமாக இங்கே ராஜ் பாலிகிளினிக்கில் கன்சல்டண்ட்டாக வந்துட்டுருக்கேன். என்னுடைய அனுபவத்தை சொல்லணுன்னா, ஒரு 4-5 months பேக் ஒரு பேஷண்ட் ஒரு 55 வயசு லேடி செஸ்ட் பெயின் சொல்லி அவங்க பையன் கூட்டிகிட்டு வராரு. அந்த ஏஜில் அவங்க டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் வேறு. அவங்களுக்கு நம்ம ஹார்ட் அட்டாக் இருக்கான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஏன்னா ஹார்ட் அட்டாக்னால ஒரு உயிரிழப்பு ஆகிறத நம்ம தடுக்கணும். அதுக்காக இசிஜி எடுத்து பார்த்தோம். இசிஜி எடுத்து பார்த்தோன்னே இசிஜியில் சேஞ்சஸ் இன்ஃபெக்ஷன், மயக்காடியல் இன்ஃபெக்ஷன், ஹார்ட் அட்டாக் கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே இசிஜியில் சேஞ்சஸ் இருந்தது. உடனே நான் கார்டியாலஜிஸ்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் சண்டே நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டார். அடுத்து வேலாஸ்திரி எங்களுக்கு கன்சல்டன்ட் டாக்டர் பிபிஎன் கார்த்திக். அடுத்து வேல் கார்த்திக், அவருக்கு ஃபோன் பண்ணால் அவரும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சண்டேனால எந்த டாக்டர்ஸுமே கார்டியாலஜிஸ்ட் யாருமே இல்லை. நான் என்னடா பண்ணுறதுன்ட்டு எனக்கு இந்த ஞாபகமே வரல. நைட்டு எனக்கு ஞாபகமே வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள, சரி நீங்கள் உடனே கோயம்புத்தூர் சீக்கிரம் போகணும், கோயம்புத்தூர் போகணுங்க, கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து ஆன்ஜியோ பண்ணணும், எக்கோலாம் பண்ணி ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இமீடியட்டாக போங்க. இல்லை இப்போ போக வசதி இல்லைன்னா உடனே ஜிஹெச்சுக்காக போங்க, அங்கே டியூட்டி டாக்டர் பார்த்து உங்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து உங்களை சேவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறேன். அவங்க ஜிஹெச் போக விருப்பம் இல்லை, கோயம்புத்தூரும் இப்போதைக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு எனக்கு எங்கள் சார் ஏதோ சர்ஜரிக்கு போயிட்டார். அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். அவர் டெராக்கேர் வை அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு இது ஞாபகம் வரல. அப்புறம் டெராக்கேர் வைக்க சொல்லி அப்புறம் 1/2 hour வச்சுட்டு பேஷண்ட் அட்மிஷன் போட்டு இங்கே எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே இசிஜி எடுத்து பார்த்தோன்னே, இசிஜி எடுத்து பார்த்துட்டு கார்டியாலஜிஸ்ட்டுக்கு அனுப்பினோம்னா அது அப்சல்யூட்லி நார்மல் இசிஜி. ஆக்சுவலாக ஸ்ட்ரெப்டோகைனேஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு த்ராம்பலைஸ் பண்ணி ஐசியூவில் வச்சு அது கிட்டத்தட்ட 1 lakh செலவழிச்சிருக்க வேணும். அந்த பேஷண்ட்டுக்கு மிச்சமாயிடுச்சு. பேஷண்ட்டை சேவ் பண்ணிட்டோம் நாங்கள். அது பிறகு திரும்ப ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டாங்க அனுப்பிச்சிட்டோம். ரொம்ப நிறைய ஒன்னர்ஸ். அப்புறம் இன்னொரு பேஷண்ட் ஏசியல் கால்சி, பக்கவாதம்னு சொல்லிட்டு ஒரு யங் லேடி தான், ஒரு 25-30 years தான் இருக்கும். அது வாய் கோணிட்டு போயிடுச்சு. அது ஃபிசியோதெரபிஸ்ட்டை 6 மாதமாக பார்த்துட்ருக்கோம் நாங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த டெராக்கர் வந்த புதுசில் டெராக்கர் வச்சு அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு, நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ.